உலகத்தில் ஒரே ஒரு புரோஸ்லி, ஒரே ஒரு ஜாக்கி சான், நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு விஜயகாந்த். ரொம்ப பேருக்கு அதிகம் தெரியாத விஷயம், நூற்றுக்கணக்கான கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கார். மற்ற கதாநாயகன்கள், தயாரிப்பாளர்கள்லாம் வெறும் கதாநாயகிகளை மட்டும் அறிமுகப்படுத்துவாங்க. இவர் என்னை போன்ற வில்லன் கேரக்டர் நடிகர்கள், சரத்குமார் சார், செல்லமணி, இந்த மாதிரி இயக்குனர்கள், எடிட்டர், சண்டை காட்சி நிபுணர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இந்த மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் அறிமுகப்படுத்த முதன்மையாக இருந்தார். தயாரிப்பாளர்கள் குறைஞ்சபட்ச கேப்டனை கடைபிடிக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உலகத்தில் ஒரே ஒரு புரோஸ்லி, ஒரே ஒரு ஜாக்கி சான், நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு விஜயகாந்த். அதிகம் பேச விரும்பலை. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் கேப்டனோட பிறந்தநாளை முன்னிட்டு நாடெங்கும் அவரோட ரசிகர்கள்லாம் சாப்பாடு, இந்த மாதிரி உணவுகள் ஏழைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவர் ரொம்ப பேருக்கு அதிகம் தெரியாத விஷயம், நூற்றுக்கணக்கான கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கார். மற்ற கதாநாயகன்கள், தயாரிப்பாளர்கள்லாம் வெறும் கதாநாயகிகளை மட்டும் அறிமுகப்படுத்துவாங்க. இவர் என்னை போன்ற வில்லன் கேரக்டர் நடிகர்கள், சரத்குமார் சார், செல்லமணி, இந்த மாதிரி இயக்குனர்கள், எடிட்டர், சண்டை காட்சி நிபுணர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இந்த மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் அறிமுகப்படுத்த முதன்மையாக இருந்தார். அதுபோன்று இப்போ தயாரிப்பாளர்கள் குறைஞ்சபட்ச கேப்டனை கடைபிடிக்கணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதிகமான இளைஞர்கள் இந்த ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் படிச்சுட்டு ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாக இருக்காங்க. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதிகமான திரைப்பட தொழிலாளர்களை இதில் பயன்படுத்தணும். எல்லாம் இந்த சிஜி, இந்த ஏஐ, இந்த மாதிரி டெக்னாலஜினால் அதிகமான மனித உழைப்பு குறைக்கப்படுது. அதை முற்றிலுமாக இந்த மாதிரி படங்கள்லாம் திரையரங்குக்கு பார்த்தா தான் அதனோட அனுபவத்தை பாருங்கள். மக்கள் மிக மிக காசு கொடுத்த காசுக்கு சந்தோஷமாக இன்னமும் மனசில் வச்சு ரசிக்கிறாங்க. அதுபோன்று இந்த தொழில்நுட்பங்கள் வேணான்னு சொல்லலை. தயாரிப்பாளர்கள், இயக்குனர் செல்வமணி மாதிரி, அரவிந்த்ராஜ் மாதிரி ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர்கள் வந்துட்டுருக்காங்க. வழக்கமான ஒரு கதாநாயகர்களை வச்சே பண்ணக்கூடாதுங்கிறது என் நோக்கம் இல்லை. ஒரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். தொழில்நுட்ப கலைஞர்கள், சண்டை காட்சி நிபுணர்கள், ஆயிரக்கணக்கான ஹாலிவுட்டில் இல்லாத ஒரு ஃபைட்டிங் ஆர்டிஸ்ட்டு, கேமரா அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி நடிகர்களில் அவ்வளவு அதிகமான மனித உழைப்பு இங்கே வீணாக போகுது. அதை வரும் தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தணும். கேப்டன் பிறந்த நாளுக்கு உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.